மது அருந்திவிட்டு கணவர் வீட்டு செலவிற்கு பணம் தராததால் 1.5 வயது குழந்தையுடன் கடலூர் அண்ணா மேம்பாலத்தில் தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை கலைஞர் கருணாநிதி நினைவேந்தல் ஊர்வலத்தில் பங்கேற்ற திமுகவினர் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம். இவரது மனைவி அஞ்சுகம். இவர்களுக்கு 1.5 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்நிலையில பார்த்தேன்னா கணவர் ஞானப்பிரகாசம் தினமும் மது அருந்தி விட்டு மனைவியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவதாக ஒரு புகார் எழுதுது. அதன் அடிப்படையில் அவங்க அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகாரை விசாரணை செய்வதற்கு அவர்கள் இருவரையும் அழைத்து சமாதானம் செய்து வச்சு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் அண்ணா மேம்பாலத்திற்கு தனது 1.5 வயது பெண் குழந்தையோட வந்த அஞ்சுகம் தற்கொலைக்கு முயன்ற போது அந்த பகுதியாக இந்த கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு ஊர்வலத்துக்கு வந்த தொண்டர் ஒருவர் அவரை பிடித்து இழுத்து பாதுகாப்பா அவர் மீட்டு எடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. திரும்பவும் அந்த பெண் தனது கணவர் தினமும் மது குடித்து விட்டு தன்னை துன்புறுத்துவதாகவும் அதனால் நான் தற்கொலைக்கு முயன்றதாக அவர் காவல் நிலையத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் மகளிர் காவல் நிலையம் மீண்டும் விசாரணைக்கு அவர் அழைத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தாங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.